சில நேரத்திலலாம் அந்த பாட்டுலாம் ஏதாவது தொடர்ந்து ஹிட் ஆகும்பொழுது, நீங்கள் பாடுற படம் ஹிட் ஆகுதா? இல்ல இப்போ ஹிட் ஆகுற படமா பார்த்து நீங்க பாடுறீங்களா? ஓகே. அப்படின்லாம் சொல்லி கேள்வி கேட்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இயற்கையா ஏதோ நடக்குது. ம். கடவுள் நமக்கு ஒரு வழி நடத்துறாரு. அப்படிதான் நான் பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி நெறைய பாடல்கள் சொல்லலாம். மதுரை குலுங்க, ஆடுங்கடா ம். மச்சான் ஆடுங்கடா, ஒத்த சொல்லால, வேணாம் மச்சான் வேணாம், ம். கருப்பு நிறத்தழகி, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், ம். கத்தரி பூழகி, சண்டாளி, கொஞ்சிங்கிளி பாட வச்சான், ம். உன்னத்தான் நினைக்கையில, இந்த மாரி நெறைய பாடல்கள் தொடர்ந்து காஞ்சனா சங்கிலி ம். முங்கிலி, பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா, ஓகே. இந்த மாரி பல பாடல்கள் நீ நீ எனக்கு வேணுமடி ஆ. தங்கமே தங்கம், கொஞ்சிங்கிளி பாட வச்சா, இப்படி வரிசலா நெறைய பாடல்கள சொல்லிக்கிட்டே வரலாம். அப்படி சொல்லும்பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு ஹிட்டு பாட்டு இப்படியே குடுத்துடுறீங்க ஓகே. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நடுவுல நம்ம இப்ப இந்த பிக் பாஸ் எல்லாம் போயிட்டு வந்ததுனால, ம். அங்கங்க அப்பப்ப அ சில லாக்டவுன்லாம் வந்ததுனால, அப்படியே கொஞ்சம் சின்னதா அப்படியே ஒரு நடுவுல அப்படியே கேப் இருக்கும். அப்புறம் இப்ப வீர தீர சூரன், ஆ ஓகே. இவரு ரெபல் சாருடைய ஜிவி சார் அவர் நடித்த ம். படம், அப்புறம் கிங்ஸ்டன் அவர் நடித்த படம், நிறைய படங்கள் இப்ப இருக்கேன். அப்புறம் இப்ப திரும்ப வந்து அவருடைய இசையில நிறைய பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே சார்.